ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டும் லஞ்சும் பார்க்கலாம். காலையில் எழுந்தோடனே காஃபி ஒரு டம்ளர் குடிக்கணுங்கனால காஃபி போட்டாச்சு. சாதமும் இட்லியும் கொஞ்சம் இருந்ததுனால காலையில் பிரேக்ஃபாஸ்ட் வந்து இட்லி உப்புமா செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு இட்லியை நல்லா இது பண்ணி வச்சுருக்கேன். சாதம் கொஞ்சம் இருந்தது, அதையும் போட்டு நல்லா பொடிச்சு வச்சுருக்கேன். வாங்க ஒன்று ஒன்றா பார்க்கலாம். அதுக்குள்ளே காஃபி குடிச்சிட்டு வந்துடலாம். இட்லி உப்புமா செய்யலாம். அதுக்கு வந்து வாணல் வச்சுருக்கேன். கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் கொஞ்சம் சூடாயிடுச்சு. கடுகு போட்டுக்கோங்க, கடலைப்பருப்பு போட்டுக்கோங்க, உளுத்தம்பருப்பு போட்டுக்கோங்க, கடுகு நல்லா பொரிஞ்சு வரட்டும். வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகா, கருவேப்பிலை எல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ வந்து நம்ம கருவேப்பிலை போட்டுக்கலாம். எல்லாமே போட்டுக்கலாம். வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய் எல்லாம் போட்டுக்கலாம். நல்லா வதக்கி விடுங்க. வெங்காயம் வதங்கிறதுக்கு கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். மஞ்சத்தூள் கொஞ்சம் போட்டுக்கோங்க. அதையும் நல்லா வதக்கி விடுங்க. நல்லா வதங்கட்டும். நம்ம வந்து இட்லியை வந்து பொடிச்சு வச்சிருக்கோம் இல்லையா, அதை வந்து இதில் போட்டுக்கலாம். உப்பு போட்டுக்கோங்க, தேவையான அளவு உப்பு. வெங்காயம், தக்காளி நல்லா வணங்கிருச்சு. இதில் வந்து இட்லி போட்டுக்கோங்க. இதில் அடுப்பை சிம் பண்ணிட்டு போட்டுக்கோங்க. எல்லா இட்லியும் போட்டாச்சு. இப்போ நல்லா வந்து நாம் இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுவோம். இங்கே பாருங்கள், நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ மல்லித்தலை கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை கொஞ்சம் போட்டுக்கலாம். போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 5 minutes to 10 minutes வச்சுருங்க. நல்லா வந்துட்டு சூடாகட்டும். அதுக்குள்ளே வந்து நம்ம லஞ்சுக்கு வந்து இன்றைக்கி தக்காளி சாதம், தயிர் சாதம், அவரைக்காய் பொரியல் செஞ்சுக்கலாம். அதுக்கு வந்து நம்ம எல்லாம் ஒன்று ஒன்றா ரெடி பண்ணுவோம். அதுக்குள்ளே இந்த இட்லி உப்புமா வந்து ஆகட்டும். தக்காளி சாதத்துக்கு தக்காளி வெங்காயம் வணக்கி நான் சாதம் செய்கிறேன். அதுக்கு வந்துட்டு இப்போ ஃபஸ்ட்டு தக்காளி வணக்கிறதுக்கெல்லாம் பண்ணிக்கலாம். வாணல் வச்சுருக்கேன். கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கோங்க. போட்டுக்கோங்க. கடுகு, கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு எல்லாமே போட்டுக்கோங்க. கடுகு, கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு போட்டுக்கோங்க. கடுகு நல்லா பொரிஞ்சு வரட்டும். கருவேப்பிலை போட்டுக்கோங்க.
2 தக்காளி 1 வெங்காயம் அரிஞ்சு வச்சிருக்கேன். நம்ம இதை அதில் போட்டுக்கலாம். கொஞ்சம் உப்பு போட்டுக்கோங்க, கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க. நல்லா வதக்கிக்கலாம். நல்லா வதக்கி விடுங்க. நல்லா வெங்காயம் தக்காளி நல்லா வேகட்டும். இப்படியே வதக்கி விடுங்க. அதுக்குள்ளே நம்ம வந்துட்டு இட்லி உப்புமா ரெடி ஆயிடுச்சான்னு பார்க்கலாம். இட்லி உப்புமாவும் ரெடி ஆயிடுச்சு. இதை வந்து நம்ம ஹாட் பேக்கில் எடுத்து வச்சுக்கலாம். இட்லி உப்புமா ரெடி. இது நல்லா வதங்கட்டும். வெங்காயம் தக்காளி நல்லா கொஞ்சம் வதங்கியிருக்கு. இப்போ வந்து நம்ம வரமிளகாத்தூள் போட்டுக்கலாம். போட்டுட்டு இதையே நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இன்னும் நல்லா வதங்கட்டும். தக்காளிலாம் நல்லா வெந்து அந்த அளவுக்கு வதங்கணும். நல்லா வேக விடுங்க. நம்ம வேணா கொஞ்சம் வேணா தண்ணி ஊற்றிக்கலாம். நல்லா வதங்கி வரட்டும். மல்லித்தலை கட் பண்ணி வச்சிருக்கேன், அதையும் இப்போ போட்டுக்கோங்க. இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இது நல்லா இன்னும் நல்லா வெந்து கொதிச்சு வரட்டும். நாம் அதுக்குள்ளே வந்து ரைஸ் ஊற வச்சிருக்கேன், அதையும் நம்ம வந்து இப்போ 4 விசில் விட்டு இறக்கிக்கலாம். இன்னைக்கு குக்கரில் சாதம் வச்சுட்டேன். சாதம் வச்சு அதை எடுத்துட்டு தான் இன்னைக்கு வந்து நான் வந்து தக்காளி சாதம் பிசைகிறேன். நாங்கள் வெங்காயம் தக்காளி வணக்கிட்டு அதில் வந்து சாதம் போட்டு பிசைகிறது தான் இன்னைக்கு பண்ணுறேன். அதுவும் தயிர் சாதம். இது ஆகட்டும். நம்ம அதுக்குள்ளே போய் குட்டீஸை ரெடி பண்ணிட்டு வருவோம். இன்னைக்கு வந்து பசங்களுக்கு வந்து ஸ்கூலில் வந்து ஃப்ரூட்ஸ் கொடுத்து விட சொல்லியிருக்காங்க. அதில் வந்து அவங்களுக்கு வந்து இன்னைக்கு நாங்கள் பப்பாயா தான் அரிஞ்சு கொடுத்து விட்ருக்கேன். அவங்களுக்கு பேக்கில் வச்சிடலாம். போய் தக்காளி குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இதை நம்ம எடுத்து கொஞ்சம் ஆற வச்சுக்கலாம். சாதம் ரெடியானதும் நம்ம போட்டு குழம்புல போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதை வந்து ஆஃப் பண்ணிடலாம். தக்காளி குழம்பு ரெடி. அவரைக்காய் பொரியல் பண்ணிக்கலாம். அதுக்கு வந்து அவரைக்காய் வந்து நல்லா இந்த மாதிரி கட் பண்ணி நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். வாணால் வச்சுருக்கேன். கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கோங்க. கடுகு கடலைப்பருப்பு போட்டுக்கோங்க. கருவேப்பிலை போட்டுக்கோங்க. நீங்க கொஞ்சம் பேசாம இருக்கீங்களா? நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. மஞ்சத்தூள் போட்டாச்சு, உப்பு போட்டாச்சு. நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ வந்து கொஞ்சம் தண்ணி விட்டு நல்லா வேக விட்டுக்குவோம். கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கோங்க. அவரைக்காய் நல்லா வேகட்டும். அதுக்குள்ளே போய் நம்ம குட்டீஸை வந்து சாப்பிட வைப்போம். அவங்க ஹோம்ஒர்க்லாம் முடிச்சுட்டாங்க. நம்ம போய் சாப்பிட வைக்கலாம். டைம் ஆயிடுச்சு. அவரைக்காய் பொரியலும் ரெடி ஆயிடுச்சு. நாங்கள் கொஞ்சம் சர்க்கரை சேர்த்துக்குவோம். கொஞ்சம் சர்க்கரை போட்டுக்கோங்க. உங்களுக்கு வேணான்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அவரைக்காய் பொரியல் ரெடி. நம்ம ஆஃப் பண்ணிடலாம். சாதமும் குக்கரில் வச்சு ஆஃப் பண்ணிட்டேன். தக்காளி குழம்பும் நல்லா ஆறிடுச்சு. இப்போ வந்து நம்ம இதில் வந்து சாதம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் நெய் போட்டுக்கோங்க. இப்போ வந்து இதை நல்லா நம்ம தக்காளி குழம்போட நல்லா கிளறி விட்டுக்கலாம். தக்காளி சாதமும் ரெடி ஆயிடுச்சு. இது கொஞ்சம் ஆறட்டும். நாம் வந்து அவங்களுக்கு டிஃபன் பாக்ஸில் எடுத்து வச்சுருவோம். இப்போ வந்து தயிர் சாதம் பண்ணிக்கலாம்.
தயிர் சாதம் வந்து எதில் எடுத்து வைக்கிறோமோ அதே கப்லேயே நம்ம தயிர் சாதம் பிசைஞ்சிக்கலாம். இப்போ வந்து இந்த கப்பில் சாதம் போட்டுக்கோங்க. சாதத்தை நல்லா மசிச்சு விட்டாச்சு. இப்போ வந்து தேவையான அளவு உப்பு போட்டாச்சு. கொஞ்சம் தயிர் போட்டுக்கலாம். தயிர் போட்டுக்கோங்க. போட்டு இப்போ நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். தயிர் வந்து 2 ஸ்பூன் போட்டாச்சு. நான் மீதிக்கு எல்லாமே வந்துட்டு பால் தான் ஊற்றி கலந்து கொடுப்பேன். ஏன்னா அவங்க மத்தியானம் சாப்பிடும்போது அது நல்லா வந்து தயிர் உரையாயிடும். அதனால் இதை நல்லா நம்ம இப்போ பிசைஞ்சு ஒரு பவுலில் எடுத்து வச்சுக்கலாம். தக்காளி சாதம், தயிர் சாதம், அவரைக்காய் பொரியல் லஞ்சுக்கு ரெடி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.